எப்போவுமே பிராய்லர் கோழியே வாங்கி சமைச்சிட்ருக்கீங்களா? அப்போது நல்லெண்ணெயிலே சின்ன வெங்காயத்தை வதக்கி அரைச்சி செய்கிற இந்த நாட்டுக்கோழி குழம்ப ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே சமயம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1.5 கிலோ நாட்டுக்கோழி வாங்கியிருக்கேன். அதில் நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஒரு பேனில் நல்லெண்ணெய் விட்டு சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த டிஷ்க்கு டேஸ்ட்டே நல்லெண்ணெயும் சின்ன வெங்காயம் தான். இதுக்கு தேவையான அளவெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கினோன்னே இதோட வர கொத்தமல்லி, மிளகு, முந்திரி, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு இலை, கொஞ்சம் சோம்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆறுனோன்னே இதோட ஒரு அரை கப் அளவு தேங்காய் இதையும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது ஒரு குக்கரில் நல்லெண்ணெய் விட்டு பட்டை, சோம்பு, லவங்கம் இதெல்லாம் தாளிச்சிட்டு நறுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இப்போது இதுக்கு நான் ஒரு தக்காளியை 4ஆக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதையும் வதக்கிட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன், நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா, அதோட 1 டம்ளர் தண்ணி இதையும் சேர்த்துட்டு அதோட தனி மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு மூடி வச்சு குக்கரில் ஒரு விசில் விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா நம்மளோட நாட்டுக்கோழி குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. குக்கிங்னா மேஜிக்லாம் ஒன்றும் இல்லைங்க. கரெக்டான இன்க்ரீடியன்ஸை கரெக்டான அளவில் சேர்த்தா யார் வேணாலும் டேஸ்டியாக சமைக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.